வணக்கம். நான் உங்களில் ஒருவன் ராஜன் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி தர்மம் செய்வதால் வரும் புண்ணியமும் பாவமும் பற்றி சிந்திக்க போகிறோம். உங்களுக்கு தலைப்பை பார்க்கும்போதே ஒரு குழப்பம் வரும். தர்மம் செய்வதால் பாவம் சேருமான்னு. அதை பற்றி பின்னாடி பார்ப்போம். சரி, இப்போ காமனாக ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுப்போம். இந்த உலகத்தில் எதுக்குமே அழிவு கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கணும். அது ஒரு பொருளாக இருக்கட்டும், இல்லை எதுவாக வேணா இருக்கட்டும். இப்போ ஒரு பேப்பர் இருக்குதுன்னு வச்சுப்போம். அதை எரித்தா கரியாக மாறும். அந்த கரியை சிதைச்சா துகளாக மாறி நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்குமே தவிர அந்த துகள் இங்கே தான் இருக்கும். இப்போது தண்ணியை எடுத்தால் ஆவியாக மாறி மீண்டும் தண்ணியாக தான் மாறும். இதெல்லாம் நம்ம படித்தது தான். இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும் ஒரு தன்மையிலிருந்து இன்னொரு தன்மைக்கு மாறுமே தவிர அழியாது. இதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த விஷயத்துக்கு போவோம். இதே போல தான் பாவமும். பாவத்துக்கும் அழிவே கிடையாது. ஒருத்தர் செய்கிற பாவத்துக்கு தண்டனை பெற்றே ஆக வேண்டும். இப்போது ஒரு யாசகர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அது அவங்க செய்த பாவத்துக்கான தண்டனைன்னு வச்சுப்போம். நீங்கள் இப்போ அந்த யாசகருக்கு தர்மம் செய்கிறீங்கன்னா இப்போது அவரோட தண்டனை தடுக்கப்படுகிறது. இப்போது அந்த பாவ கணக்கு உங்கள் தலையில் வைக்கப்படும். அதற்கான தண்டனையை நீங்கள் அனுபவிச்சே ஆகணும். அப்போது தர்மம் செய்யக்கூடாதான்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அதுதான் இல்லை. நீங்கள் செய்கிற தர்மத்துக்கு 100 மடங்கு பாவம் சேருதுன்னா 300 மடங்கு புண்ணியம் சேரும். இந்த 100 மடங்கு பாவத்துக்கு பயந்து 300 மடங்கு புண்ணியத்தை இழக்கிறவனுக்கு அவன் செய்கிற பாவத்துக்கு தண்டனை பெற்று காலம் கடந்துவிடும். ஆனால் தர்மம் செய்கிறவனுக்கு புண்ணிய கணக்கு அதிகம் இருப்பதால் பாவத்திற்கான தண்டனையை ஏற்றுக்கொள்ளும் வலிமையும் இருக்கும், புண்ணியத்திற்கான பலனும் கிடைக்கும். ஏதோ ஒரு வகையில் நாம் அனைவரும் யாசகர்களே என்பதையும் நினைவில் வைத்துக்கொள்வோம். இதை அறிந்த பலர் இதை பற்றி பேசுவதே இல்லை. ஏனெனில் அவர்களை இவ்வுலகம் நகைப்புக்குள்ளாக்கும். எனக்கு நகைச்சொற்கள் புதிதல்ல. நன்றி, வணக்கம். வானம் எனக்கொரு போதி மரம், நாடும் எனக்கது சேதி தரும். வானம் எனக்கொரு போதி மரம், நாடும் எனக்கது சேதி தரும். ஒரு நாள் உலகம் நீதி பெறும், திருநாள் நிகழும் தேதி வரும். கேள்விகளால் வேள்விகளை நான் செய்வேன், இது ஒரு பொன்மாலை பொழுது.